Hello students, now we are going to see 8th standard social science history part first lesson the advent of the Europeans. இந்த டாபிக் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து ஆர்கியூஸ் பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் த போர்ச்சுகீஸ், பிரிட்டிஷ், டச் இந்த டாபிக்லாம் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி இந்த டேனிஷ் அப்படிங்கக்கூடிய இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். On March 17, 1616, the King of Denmark, Christian IV, issued a charter and created a Danish East India Company. ஒவ்வொரு யூரோப்பியன் கண்ட்ரிஸும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே போல் டேனிஷ் அந்த டென்மார்க் நாட்டை சார்ந்த டேனியர்கள் அல்லது டேனிஷ்னு சொல்லக்கூடிய அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை மார்ச் 17, 1616 அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? மார்ச் 17, 1616 அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. இது யார் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா இந்த டென்மார்க் கிங்கு கிறிஸ்டியன் IV அப்படிங்கக்கூடியவர் தான் இந்த டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார். அதில் தே எஸ்டாப்ளிஷ்டு செட்டில்மெண்ட் அட் ட்ரிவாங்கூர் தமிழ்நாடு இன் 1620 அண்டு செராம்பூர் பெங்கால் இன் 1676. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய குடியேற்றங்கள் செட்டில்மெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ட்ரிவாங்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது தரங்கம்பாடி, தமிழ்நாட்டில் தரங்கம்பாடி தான் இந்த ட்ரிவாங்கூர்னு சொல்லக்கூடியது. அங்கே வந்து 1620 அங்கே ஒரு செட்டில்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. 1676 செராம்பூரில் செட்டில்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த டேனிஷ் பெங்கால் இருக்கக்கூடிய செராம்பூரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1620 வந்து ட்ரிவாங்கூர் தமிழ்நாட்டிலையும் 1676 செராம்பூர் பெங்கால்லையும் அவங்களுடைய செட்டில்மெண்ட் டேனிஷ் செட்டில்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. செராம்பூர் வாஸ் தேர் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் இந்தியா. இந்த டேனிஷ்காரங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்தியாவில் எங்கே இருந்துச்சு அப்படின்னா செராம்பூர், பெங்கால் இருக்கக்கூடிய செராம்பூர் தான் டேனிஷுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்துச்சு. தே ஃபெயில் டு ஸ்ட்ரென்தன் தெம்செல்ஸ் இன் இந்தியா அண்ட் தே சோல்ட் ஆல் தேர் செட்டில்மெண்ட் இன் இந்தியா டு த பிரிட்டிஷ் இன் 1845. இந்த பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்சு மாதிரி அவங்க என்ன பண்ணல, அவங்களுடைய கம்பெனியை வந்து இந்தியாவில் ஸ்ட்ரென்தன் பண்ணல, நல்லா வலிமைப்படுத்தலை. ஸோ அதனால் அவங்களுடைய வலிமைப்படுத்தாதால தோல்வியில் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய எல்லா குடியேற்றங்களையும் அவங்க என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட விற்றுட்டு போயிட்டாங்க. எப்போ விற்றாங்க அப்படின்னா 1845 அங்கே சேல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சரி, இங்கே த டேனிஷ் கால்டு ட்ரிவாங்கூர் ஆஸ் டானஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேனிஷ்காரங்க இந்த டேனியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தரங்கம்பாடி ட்ரிவாங்கூர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டானஸ்பர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. டேனிஷ் கால்டு ட்ரிவாங்கூர் அஸ் டேஸ் அப்படின்னு கேட்டால் டேனிஷ்பர்க். The King of Denmark sent Siegen Palg to India. Siegen Palg set up a printing press at Trivangor, Tarangambadi. இந்த டேனிஷ் கிங் என்ன பண்ணார் அப்படின்னா சீகன் பால்க் அப்படிங்கக்கூடியவரை இந்தியாவுக்கு அனுப்பிச்சி விட்டார். அந்த சீகன் பால்க்கு வந்து ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணார். அது தமிழ்நாட்டில் ட்ரிவாங்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தரங்கம்பாடியில் சீகன் பால்க்கு என்ன பண்ணார், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணார். அப்போ சீகன் பால் செட்டப் ஏ பிரிண்டிங் ப்ரெஸ் அட் டேஷ்னு கேட்டால் ட்ரிவாங்பூர், தரங்கம்பாடி. ஓகேவா? இதுதான் டேனிஷ். டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ்டு பை டென்மார்க் கிங் கிறிஸ்டியன் IV ஆன் மார்ச் 17, 1616. ஓகேவா? எஸ்டாப்ளிஷ் தேர் செட்டில்மெண்ட் அட் ட்ரிவாங்பூர் இன் தமிழ்நாடு, செராம்பூர் இன் பெங்கால். தே சோல்ட் தேர் ஆல் செட்டில்மெண்ட் டு பிரிட்டிஷ் இன் 1845. Danish called Trivangor as Danisburg. ஓகேவா? சீகன் பால்க்கு set up a printing press at Trivangpur, தரங்கம்பாடி. இதுதான் அந்த ட்ரிவாங்கூருடைய அந்த டேனிஷ் போர்ட், அவங்களுடைய அந்த கிழக்கு கடற்கரை ஈஸ்ட் கோஸ்டில் இருந்த அவங்களுடைய போர்ட் துறைமுகம். சரி, நெக்ஸ்ட் ஒன்று த ஃப்ரெஞ்சு. The French East India Company formed in 1664 by Colbert, a minister of King Louis XIV. அதாவது இந்த ஃப்ரெஞ்சுக்காரர்களும் இந்தியாவுக்கு வந்தாங்க. ஃப்ரெஞ்சுக்காரங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்தவங்க ஃப்ரெஞ்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்து அவங்களுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை 1664 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. யார் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா கால்பர்ட். இந்த கால்பர்ட் யாருன்னா எ மினிஸ்டர் ஆஃப் கிங் லூயிஸ் XIV. அதாவது இந்த 14ஆம் லூயி, பிரான்ஸுடைய மன்னர் 14ஆம் லூயினுடைய ஒரு எக்கனாமிக் அட்வைசர் ஆர் எக்கனாமிக், அதாவது பொருளாதார அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் இந்த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இப்போ ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபார்ம்டு இன் 1664
It was established or started by Colbert. He was a minister of King Louis XIV. In 1667, a French expedition came to India under Francois Caron. ஒரு பிரெஞ்சு குழு வந்துச்சு இந்தியாவுக்கு. யாருடைய தலைமையில் அப்படின்னா ஃப்ராங்காய்ஸ் கரோன் அப்படிங்கக்கூடிய அவருடைய தலைமையில் இந்தியாவுக்கு வந்துச்சு. ஃப்ரெஞ்ச் வாஸ் த லாஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி டு கம் டு இந்தியா ஆஸ் ட்ரேடர்ஸ். அதாவது இந்த யூரோப்பியன்ஸில் ஃபஸ்ட்டு யார் வந்தாங்க இந்தியாவுக்கு அப்படின்னா போர்ச்சுகீஸ்னு பார்த்தோம். அதே போல் இந்தியாவுக்கு லாஸ்ட்டாக வந்த யூரோப்பியன்ஸ் யாருன்னா ஃப்ரான்ஸ் தான் வந்து லாஸ்ட்டாக வந்த யூரோப்பியன் கண்ட்ரி இந்தியாவுக்கு வியாபாரத்துக்காக வந்தவங்க அவங்க லாஸ்ட் பர்சன்ஸ். கரோன் ஃபவுண்டட் த ஃபஸ்ட் ஃப்ரெஞ்சு ஃபேக்ட்ரி இன் இந்தியா அட் சூரத். இந்த ஃப்ராங்காய்ஸ் கரோன் அப்படிங்கக்கூடியவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணார்னா சூரத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத்தில் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சு ஃபேக்ட்ரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இன் 1669 மார்கரா ஃபவுண்டட் செகண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி அட் மசூலிப்பட்டினம் பை செக்யூரிங் எ பேட்டன்ட் ஃப்ரம் த சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா. 1666 மார்கரா அப்படிங்கக்கூடிய ஒரு செகண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி எங்கன்னா சூரத்தில் கரோன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. மார்கராங்கிற ஒரு செகண்ட் ஃபேக்ட்ரி வந்து மசூலிப்பட்டினம், ஆந்திராவில் மசூலிப்பட்டினத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த கோல்கொண்டா சுல்தான்கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த செகண்ட் ஃபேக்ட்ரியை மசூலிப்பட்டினத்தில் கட்டுறாரு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இன் 1673 த செட்டில்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி வாஸ் ஃபவுண்டட் பை மார்டின், ஃப்ரான்சிஸ் மார்டின் சொல்லுவாங்க, அண்டர் எ கிராண்ட் ஃப்ரம் ஷெர்கான் லோடி த ரூலர் ஆஃப் பீஜப்பூர். 1673 பார்த்தீங்கன்னா ஒரு குடியேற்றத்தை ஆரம்பிக்கிறாங்க பாண்டிச்சேரியில். யார் ஃப்ரெஞ்சு செட்டில்மெண்ட் வந்து பாண்டிச்சேரியில் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1673 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. யார் அந்த செட்டில்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஃப்ரான்சிஸ் மார்டின் அப்படிங்கக்கூடியவர். அப்போ அந்த பாண்டிச்சேரி என்ன பண்ணுறாருன்னா பர்மிஷன் வாங்குறாரு. யார்கிட்ட இருந்து அப்படின்னா இந்த பீஜப்பூர் சுல்தான் யார் அப்படின்னா ஷெர்கான் லோடிட்டு இருந்து பர்மிஷன் வாங்குறாரு. பர்மிஷன் வாங்கிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு செட்டில்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறாரு, ஒரு குடியேற்றத்தை ஆரம்பிக்கிறாங்க. பாண்டிச்சேரி பிகேம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ராஸ்பரஸ் ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் இன் இந்தியா. இப்போ அவங்க வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ஃப்ரெஞ்சு வந்து சூரத்தில் மசூலிப்பட்டினத்தில் அவங்களுடைய ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் செட்டில்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த பாண்டிச்சேரி தான் இந்தியாவில் இருந்த ஃப்ரெஞ்சுக்காரர்களுடைய முக்கியமான ஒரு பிளேஸாக, ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு பிளேஸாக இந்தியாவில் இருந்தது இந்த பாண்டிச்சேரி. எ போர்ட் நோன் அஸ் செயின்ட் லூயிஸ் வாஸ் பில்ட் பை ஃப்ராங்காய்ஸ் மார்டின் இன் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் ஒரு கோட்டையை கட்டுறாங்க. பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஃபோர்ட் கோட்டை எது அப்படின்னா செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட்டு. இதை யார் கட்டுறது, யார் பில்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ராங்காய்ஸ் மார்டின் தான் கட்டுறாரு. இப்போ சென்னை மெட்ராஸ் அப்படின்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டு, கொல்கட்டா அப்படின்னா வில்லியம் ஃபோர்ட்டு, அது மாதிரி பாண்டிச்சேரி அப்படின்னா செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட்டு. யார் பில்டு பண்ணது? ஃப்ராங்காய்ஸ் மார்டின். இன் 1673 the French obtained permission from Shaista Khan, the Mughal Subedar governor of Bengal, to establish a township at Chandranagore near Calcutta. அதுக்கு அடுத்தபடி 1673 பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வாங்குறாங்க. யார்கிட்ட பர்மிஷன் வாங்குறாங்க அப்படின்னா இந்த முகல் கவர்னர், பெங்காலில் இருக்கக்கூடிய முகல் சுபேதார்னா கவர்னர் அர்த்தம். அந்த பெங்காலில் இருக்கக்கூடிய முகல் சுபேதார் கவர்னர் யார் அப்படின்னா ஷைஸ்டா கான்ட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு டவுனை ஆரம்பிக்கிறாங்க. எங்கே அப்படின்னா சந்திரநாகூரில். சந்திரநாகூர் எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் கொல்கட்டா பக்கத்தில் இருக்குது. ஸோ 1673 அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டவுன்ஷிப்பை சந்திரநாகூரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு the French East India Company established factory in different parts of India, particularly in the coastal regions such as Maghi, Karaikal, Palasore and Kazim Bazar. These were a few important trading centers of French East India Company. ஃப்ரெஞ்சுக்காரவங்க பார்த்தீங்கன்னா உடைய ஃபேக்ட்ரி நிறைய இடத்துல கட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாஹி, காரைக்கால், பலசோர், காசிம் பஜார் இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருந்த ஃப்ரெஞ்சுக்காரர்களுடைய some of the important factory as well as the trading centers. ஓகேவா, அதாவது ஃபேக்ட்ரியாகவும் இருந்துச்சு, வர்த்தக மையமாகவும் இருந்துச்சு இது. The vision of French power in India was further reinforced by the appointment of Joseph Francois Dupleix as the governor of French East India Company in 1742. He succeeded Dumas as the French governor of Pondicherry. அதாவது இந்த ஃப்ரெஞ்சு பவர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரான்சிஸ் மார்டின், ஃப்ரான்சிஸ் கரோன் இது மாதிரியான ஆட்கள்லாம் நிறைய வந்தாங்க.
ஆனால் டியூப்ளே, அதாவது ஜோசப், அவருடைய முழு பேர் பார்த்தீங்கன்னா ஜோசப் ஃப்ராங்காய்ஸ் டூப்ளேஸ், இல்லை ஷார்ட்டாக டியூப்ளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டியூப்ளே வந்து 1742 பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சு கவர்னரை அப்பாயிண்ட் பண்ண பிறகு அந்த ஃப்ரெஞ்சுக்காரருடைய செல்வாக்கு ரொம்ப அதிகமாக இந்தியாவில் வந்து மேலோங்கி இருந்துச்சு. இந்தியாவில் வந்து இப்போ அந்த ஃப்ரெஞ்சுக்காரனுடைய பவர் சுப்ரமேசி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணது யார் அப்படின்னா இந்த டியூப்ளே தான். ஸோ அவருக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து டுமாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃப்ரெஞ்சு கவர்னராக வந்தார். ஓகேவா? சரி, இதோட இந்த ஃப்ரெஞ்சு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் த ஸ்வீடிஷ், அதாவது ஸ்வீடன் நாட்டை சார்ந்தவர்கள். த ஸ்வீடிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் ஃபவுண்டட் இன் ஜோதன்பர்க், Sweden in 1731 for the purpose of conducting trade with the Far East. அதாவது ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோதன்பர்க் அப்படிங்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீடிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா 1731. என்ன பர்பஸ்க்காக இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா தூரக்கிழக்கு நாடுகள், ஃபாரிஸ்ட் கண்ட்ரி. இப்போ நம்ம யூரோப்புக்கு நம்மளாம் தூரக்கிழக்கு நாடுகளாக இருக்கிறோம், அவங்களுக்கும் கிழக்கு பக்கத்தில் இருக்கிறோம், அதுவும் தூரமாக இருக்கிறதால தூரக்கிழக்கு நாடுகள். அதில் வந்து நம்ம நாட்டு கூட வந்து ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. The venture was inspired by the success of the Dutch East India Company and the British East India Company. இவங்க ஆரம்பிக்கிறதுக்கு காரணம், ஸ்வீடிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் யார் இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா, ஆல்ரெடி டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபாரிஸ்ட் கண்ட்ரி, இந்தியா போன்ற ஃபாரிஸ்ட் கண்ட்ரி கூட சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடிங் பண்ணதால் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆன அந்த ஸ்வீடன் நாட்டை சார்ந்தவர்கள் ஸ்வீடிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா? சரி, இப்போ இது வரைக்கும் யார் யாரை பார்த்துருக்குறோம் அப்படின்னா, போர்ச்சுகீஸ் பார்த்துருக்கோம், டச் பார்த்துருக்குறோம், பிரிட்டிஷ் பார்த்துருக்கோம், டேனிஷ் பார்த்துருக்கோம், ஃப்ரெஞ்சு, லாஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்வீடிஷும் பார்த்துருக்கோம். ஓகேவா? கன்க்ளூஷன். Since the Portuguese were eliminated by Dutch and the later extinguished by the English, the French were left to face the English for control over trade and territories. ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்த யூரோப்பியன்ஸ் யாருன்னா போர்ச்சுகீஸ் அப்படின்னு பார்த்தோம். அந்த போர்ச்சுகீஸ் யாரால் வெளியேற்றப்பட்டார்கள், எலிமினேட் பண்ணாங்க அப்படின்னா, டச்சுக்காரங்க வந்து போர்ச்சுகீஸை இந்தியா விட்டு விரட்டிட்டாங்கன்னா முழுசாக விரட்டல, அவருடைய செல்வாக்கு கொஞ்சம் சரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்களை யார் வெளியேற்றினது அப்படின்னா இங்கிலீஷ், பிரிட்டிஷ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்களுடைய செல்வாக்கை குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு வேர் லெஃப்ட் டு ஃபேஸ் த இங்கிலீஷ் ஃபார் கண்ட்ரோல் ஓவர் ட்ரேட் அண்ட் டெரிட்டரி. அப்போ இங்கிலீஷுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய செல்வாக்கை வந்து வியாபாரத்துலேயும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியிலையும் வந்து அவங்க பிரச்சனை அதிகமாகிடுச்சு. யாராக இருக்குன்னா இந்த இங்கிலீஷுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும். த ஃப்ரெஞ்ச் நெக்லெக்டட் ட்ரேட் அண்ட் என்டல்ஜ்டு themselves in wars with India and other European countries. இப்போ இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா ட்ரேடை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. த நெக்லெக்டட் ட்ரேட் அண்டு என்டாகிள்டு themselves in war. அவங்க வர்த்தகத்தை விட்டுட்டு போரில் ஈடுபட்டாங்க. யார் கூட போரில் ஈடுபட்டாங்கன்னா இந்தியன்ஸ் கூடிய அதர் யூரோப்பியன் கண்ட்ரினா அங்கே மெயினாக வந்து இங்கிலீஷ்காரங்க கூட என்ன பண்ணாங்க, அடிக்கடி போரில் ஈடுபட்டாங்க. அதோடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3 கர்நாடிக் வார்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3 கர்நாடிக் வார், ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார், தேர்டு கர்நாடிக் வார்னு ஒரு 3 கர்நாடிக் வார்ஸு இந்தியாவில் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி இந்த 3 கர்நாடிக் வார்ஸ் reigned the French and rejuvenated the English to embark on a systematic territorial expansion. இந்த 3 கர்நாடிக் வாரில் ஃப்ரெஞ்சு வந்து ரொம்ப நலிவடைஞ்சு போச்சு. அந்த பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எல்லையை விரிவுபடுத்துறதுக்கு இது ஒரு நல்ல காரணமாக அமைஞ்சு 3 கர்நாடிக் வார்ஸும். The comparative success of the British over the Portuguese, the Dutch, the Danish and the French was largely due to their commercial competitiveness, a spirit of supreme sacrifice, government support, naval superiority, national character and their ascendancy in Europe. அப்போ இந்த வந்த யூரோப்பியன்ஸில் வந்து யார் எல்லாத்தையும் தோற்கடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவில் ரூல் பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் தான். ஃபைனலாக வந்து யார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவில் ரூல் பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் தான் ரூல் பண்ணாங்க. அப்போ எல்லோரும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. யார்? இந்த போர்ச்சுகீஸ் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, டச்சு, டேனிஷு, ஃப்ரெஞ்சு எல்லாமே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஃபைனலாக யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவில் ரூல் பண்ணுச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் ரூல் பண்ணாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவருடைய அந்த கமர்ஷியல் காம்படிட்டிவ்னஸ், அதாவது வர்த்தக போட்டி ஒரு காரணம். அப்புறம்
அவங்களுடைய தியாகம், ஸ்பிரிட் ஆஃப் சுப்ரீம் சாக்ரிஃபைஸ், அந்த பிரிட்டிஷ்காரங்க தன் நாட்டுக்காக தியாகம் பண்ணுங்கிற ஒரு மனப்பான்மை, சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிற ஒரு மனப்பான்மை இருந்துச்சு. கவர்மெண்ட் சப்போர்ட், அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவையான நேரத்தில் இங்கே இந்தியாவில் அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் நாவல் சுப்பீரியாரிட்டி, கப்பற்படை ரொம்ப வலிமையாக இருந்துச்சு பிரிட்டிஷ்காரங்களுக்கு. அப்புறம் நேஷ்னல் கேரக்டர், அவங்களுடைய தேசியவாதம், தேசிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளார நல்லா இருந்துச்சு. அப்புறம் தேர் அசண்டன்சி இன் யூரோப், யூரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய செல்வாக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பில் வந்து பிரிட்டிஷ்காரனுடைய செல்வாக்கு அதிகமாக இருந்துச்சு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரூல் பண்ணாங்க இந்தியாவில். சரி, இந்த லெசன் நம்ம பார்த்துருக்கோம். இந்த லெசன் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ரீகேப்பு. ஆனந்தரங்கம் இஸ் எ நேம் டு கன்ஜூர் வித்தின் த அன்னல்ஸ் ஆஃப் தமிழ் ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் த மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் நோன் அஸ் தமிழ்நாடு ஆர்கிவ்ஸ், TNA, இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை. அதுக்கப்புறம் பிரின்ஸ் ஹென்ரி ஆஃப் போர்ச்சுகல் இஸ் காமன்லி நோன் அஸ் த நேவிகேட்டர். அப்புறம் த ப்ளூ வாட்டர் பாலிசி வாஸ் ஃபாலோட் பை அல்மெய்டா. நெக்ஸ்ட்டு த முகல் எம்பரர் ஜஹாங்கீர் பர்மிட்டட் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு எஸ்டாப்ளிஷ் தேர் ஃபேக்ட்ரி இன் 1613 at சூரத்து. French East India Company was formed in 1664 by Colbert. Pondicherry became the most important and prosperous French settlement in India. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸில் ஆர்ச்சிவ்ஸ் பார்த்தோம், மனுமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் யூரோப்பியன்ஸ் யார் ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னா போர்ச்சுகீஸ் ஃபஸ்ட்டு வந்தாங்க, அப்புறம் டச்சு வந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்தாங்க, அப்புறம் டேனிஷ் வந்தாங்க, அப்புறம் ஃப்ரெஞ்சு வந்தாங்க, ஸ்வீடிஷ்லாம் வந்தாங்க. இதில் லாஸ்ட்டாக வந்தது, ஃபஸ்ட்டு வந்தது பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸு, லாஸ்ட்டாக வந்தது ஃப்ரெஞ்சு. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் கவனிச்சிங்க. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.